ஆக்டர் ஜெயம் ரவியோட பர்சனல் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ அஃபிஷியலாகவும் அவருக்கு நிறைய நெருக்கடி வர ஆரம்பிச்சிருக்கு. அதோட முதல் ஸ்டெப் அதான் ஜெயம் ரவியோட ஒட்டுமொத்த சொத்தையும் சென்னை உயர்நீதிமன்றம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆக்டர் ஜெயம் ரவி நடிப்புல லாஸ்டா வந்த படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படத்தை தொடர்ந்து ஜீனி, தனி ஒருவன் 2, பராசக்தி உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. எல்லா படமுமே ரிலீஸுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. இந்த நிலையில ஜெயம் ரவி புதுசா ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காரு அப்படின்னும் அதுக்கான கால் ஷீட் கொடுத்துமே இன்னும் படத்துல அவர் நடிக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி சென்னை நுகர்வோர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதுல ஆக்டர் ரவி மோகன் எங்களோட நிறுவனம் தயாரிக்கிற படத்துல நடிக்கிறதுக்காக 6 கோடி ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்காரு. ஆனா அந்த படத்தை அவர் திரும்ப தரணும், ஏன்னா அவர் ஷூட்டிங்ல கலந்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஜெயம் ரவியும் பாபி தயாரிப்பு நிறுவனம் மீது சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காரு. அதுல நான் கால் ஷீட் கொடுத்துமே குறிச்ச நேரத்துல ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இதனால தயாரிப்பு நிறுவனம் எனக்கு 9 கோடி ரூபாய் இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவியும் தயாரிப்பு நிறுவனமும் மாறி மாறி மனு தாக்கல் செஞ்ச வழக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஆக்டர் ஜெயம் ரவி வச்சு பாபி டாச் கோல்ட் நிறுவனம் 15 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் தயாரிக்க திட்டமிட்டு இருக்காங்க. இதுக்கான அட்வான்ஸ் கால் ஷீட் கொடுக்கப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஆனா பல்வேறு காரணங்களால அந்த படம் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. ஒரு கட்டத்தில் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ரவிக்கிடையே பிரச்சனையா மாறி இருந்தது. ஸோ சமாதான உடன்படிக்கை அப்படின்னு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை. இந்த பிரச்சனை நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இதனிடையே இழப்பீடு கேட்டு ரவி சார்பில் மனு தாக்கல் செஞ்ச வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சு மேலும் பாபி தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட 6 கோடி ரூபாய் பணத்தை ரவி வழங்கணும் அப்படின்னு இதுக்கான உத்தரவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 வாரத்துக்கு அப்புறமா இதோட உத்தரவை பின்பற்றணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. அதன்படி ஆகஸ்ட் 20ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தான் கடைசி தேதி. ஜெயம் ரவி தரப்புல இருந்து எந்த ஒரு உத்தரவாத தாக்கலும் செய்யவே இல்லை. இந்த நிலையில் ஜெயம் ரவியோட சொத்துக்களை முடக்கம் செஞ்சு தங்களுக்கு தேவையான பணத்தை பெற்றுத்தரணும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருந்துச்சு. இதை ஏற்றுக்கிட்ட நீதிமன்றம் பாபி டச் கோல்ட் யூனிவர்சல் தயாரிப்புக்கு தேவையான பணத்தை ஜெயம் ரவியோட சொத்துக்களை முடக்கம் செஞ்சு அதுல இருந்து எடுத்து தர அனுமதி வழங்கியிருக்கு. இதனால இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பர்சனல் லைஃப் ஒரு பக்கம், இப்போ அஃபிஷியலாக ஒரு பக்கம் அப்படின்னு ஜெயம் ரவிக்கு அடிமேல அடி விழுந்துட்டு இருக்கு. ஸோ இதனால அவரோட கெரியர்ல இருந்து அவர் பேக் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.